ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்ப்போம். இந்தியாவில் அதிக வருவாய் ஈட்டும் முதல் 10 ரயில் நிலையத்தில் பார்த்தோம்னா தமிழகத்திலிருந்து அதிக ரயில் நிலையம் இடம்பெற்று தமிழகம் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. முதல் ரயில் நிலையம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், 2வது இடத்துல வந்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையம், 3வது இடத்துல கோவை ரயில் நிலையம், 4வது இடத்துல திருவனந்தபுரம் ரயில் நிலையம், 5வது இடத்துல தாம்பரம் ரயில் நிலையம், 6வது இடத்துல எர்ணாகுளம் ரயில் நிலையம், 7வது இடத்துல மதுரை ரயில் நிலையம், 8வது இடத்துல கோழிக்கோடு ரயில் நிலையம், 9வது இடத்துல திருச்சூர் ரயில் நிலையம், 10வது இடத்துல திருச்சி ரயில் நிலையம். இந்தியாவில் அதிக வருவாய் ஈட்டும் முதல் 10 ரயில் நிலையத்தில் நம்ம தமிழகத்திலிருந்து அதிக ரயில் நிலையம் இடம்பெற்று முதலிடம் பிடிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா இந்திய கடற்படை தலைமை தளபதி. இந்திய கடற்படை தலைமை தளபதியாக தினேஷ்குமார் திரிபாதிங்கிறவங்கள நியமனம் செஞ்சுருக்காங்க. இவங்க பார்த்தோம்னா 26வது தலைமை தளபதி. அடுத்து பார்த்தோம்னாக்கா இவங்களுக்கு முன்னாடி யார் கடற்படை தலைமை தளபதியாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிகுமாருங்கிறவங்க பதவியில் இருந்தாங்க. அவங்களுடைய பதவிக்காலம் முடிவடைஞ்சிருச்சு. அதனால் கடற்படை செயல்பாட்டு தலைமை இயக்குனராக பொறுப்பு வகிச்சுக்கிட்டு இருந்த தினேஷ்குமார் திரிபாதிங்கிறவங்க தான் வந்து புதிய கடற்படை தலைமை தளபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்திய கடற்படை தலைமை தளபதியாக யாரை நியமனம் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா தினேஷ்குமார் திரிபாதி. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்திய கடற்படை துணை தளபதி. நம்ம முன்னே பார்த்தது வந்து தலைமை தளபதி, இவங்க வந்து துணை தளபதி. இந்திய கடற்படை துணை தளபதியாக யாரை நியமனம் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா கிருஷ்ண சுவாமிநாதன்கிறவங்கள வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. இந்திய கடற்படை துணை தளபதியாக வந்து கிருஷ்ண சுவாமிநாதன்கிறவங்க வந்து பதவியேற்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா இந்தியாவின் முதல் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி சஞ்சய்குமார் மிஸ்ராங்கிறவங்கள வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. இந்தியாவின் முதல் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி சஞ்சய்குமார் மிஸ்ராங்கிறவங்க வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் முதல் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி சஞ்சய்குமார் மிஸ்ராங்கிறவங்க பதவியேற்றிருக்காங்க. இவங்களுக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்கன்னு பார்த்தோம்னாக்கா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. இவங்க வந்து எந்த மாநிலத்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் மாநில உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி வச்சவங்க தான் வந்து இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி சஞ்சய்குமார் மிஸ்ரா. இவங்களை வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான தேடுதல் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தீர்ப்பாயத்தின் தலைவராக நியமனம் செஞ்சுருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர். இந்தியாவின் முதல் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டின் தீர்ப்பாயத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி சஞ்சய்குமார் மிஸ்ராங்கிறவங்கள வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சர்வதேச மொபைல் எண்ணை பயன்படுத்தி இந்தியாவில் வந்து யூபிஐ செலுத்தும் வசதி வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க ஒரு தனியார் வங்கி. எந்த வங்கின்னு பார்த்தோம்னாக்கா ஐசிஐசிஐ வங்கி. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சர்வதேச மொபைல் எண்ணை பயன்படுத்தி இந்தியாவில் யூபிஐ செலுத்தும் வசதியை வந்து ஐசிஐசிஐ வங்கி அறிமுகம் செஞ்சுருக்கு. இது மூலம் அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஐசிஐசிஐ வங்கியில் வந்து அவங்களுடைய மொபைல் எண் வந்து இணைச்சிருப்பாங்கள்ல, அந்த மொபைல் எண் மூலம் கட்டண பில்கள், வணிக நிறுவனங்கள் மற்றும் இ-காமர்ஸ் தளத்துலேருந்து பொருட்கள் வந்து டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தி இவங்க வந்து பொருட்களை அங்கே இருந்தே வாங்கிக்கலாம். அதுதான் வந்து இதனுடைய பயன்கள். சர்வதேச மொபைல் எண்ணை பயன்படுத்தி இந்தியாவில் யூபிஐ செலுத்தும் வசதியை வந்து ஐசிஐசிஐ வங்கி வந்து அறிமுகம் செஞ்சுருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா கூகுள் வாலெட்ங்கிற ஒரு ஆப்பை வந்து கூகுள் வந்து அறிமுகம் செஞ்சுருக்கு. இதனுடைய பயன்கள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா விமானங்கள், கப்பல்கள், பேருந்துகள் மற்றும் பொது போக்குவரத்துக்கான பயணச்சீட்டுகள், நிகழ்ச்சிகளுக்கான அனுமதி சீட்டுகள், சிறப்பு உறுப்பினர் அட்டைகள் ஆகியவற்றை வந்து வாடிக்கையாளர்கள் பெறுவதற்கு இந்த ஆப் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் பரிமாற்றத்துக்கு எப்போதும் போல் கூகுள் பேங்கிற ஆப் மட்டும்தான் பயன்படும். இந்த ஆப் பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி விமானங்கள், கப்பல்கள், பேருந்துகள் மற்றும் பொது போக்குவரத்துக்கான பயணச்சீட்டுகள், நிகழ்ச்சிகளுக்கான அனுமதி சீட்டுகள், சிறப்பு உறுப்பினர் அட்டைகள் ஆகியவற்றை பெறுவதற்கு வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சூரிய உற்பத்தியாளர் வரிசை 2023 அதற்கான வரிசை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து நம்ம இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது. முதல் 3 இடத்துல பார்த்தோம்னாக்கா சீனா, அமெரிக்கா, பிரேசில் இது 3 இருக்குது. 2023க்கான சூரிய சக்தி உற்பத்தியாளர் வரிசை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் நம்ம இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல சீனா, 2வது இடத்துல அமெரிக்கா, 3வது இடத்துல பிரேசில். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா கேபிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா சிங்கிறது சீனா. முதல் இடத்துல வந்து சீனா, 2வது இடத்துல அமெரிக்கா, 3வது இடத்துல பிரேசில், 4வது இடத்துல நம்ம இந்தியா. 2015 இந்த வரிசையில் வந்து நம்ம இந்தியா வந்து 9வது இடத்துல இருந்துச்சு. சூரிய சக்தி உற்பத்தியாளர் வரிசை 2023ஆம் ஆண்டிற்கான சூரிய சக்தி உற்பத்தியாளர் வரிசையில் நம்ம இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல சீனா, 2வது இடத்துல அமெரிக்கா, 3வது இடத்துல பிரேசில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்துக்கு வந்து பத்மபூஷன் விருது வந்து கொடுத்துருக்காங்க. நடிகரும் தேமுதிக தலைவரான விஜயகாந்த் அவங்களுக்கு வந்து பத்மபூஷன் விருது வந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. இந்திய ரிசர்வ் வங்கிக்கு புதிய செயல் இயக்குனர் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா ஆர். லட்சுமிகாந்த ராவ். இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வந்து புதிய செயல் இயக்குனர் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. அவங்க பேர் பார்த்தோம்னாக்கா ஆர். லட்சுமிகாந்த ராவ். ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா 1935. நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா 1949. ரிசர்வ் வங்கி ஆளுநர் யாருன்னு பார்த்தோம்னா சக்தி காந்ததாஸ். இப்போதுக்குள்ள கரண்ட் அஃபேர் எதுனா பார்த்தோம்னாக்கா இந்திய ரிசர்வ் வங்கிக்கு புதிய செயல் இயக்குனர் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா ஆர். லட்சுமிகாந்த ராவ். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இடாசிசா நோங்ராங். இவங்க யாருன்னு பார்த்தோம்னா மேகாலயா மாநிலத்தின் முதல் பெண் டிஜிபி. இடாசிசா நோங்ராங் அவங்க மேகாலயா மாநிலத்தின் முதல் பெண் டிஜிபி. மேகாலயா மாநிலத்தோட முதல் பெண் டிஜிபியா அதாவது காவல்துறை தலைவராக மூத்த ஐபிஎஸ் அதிகாரியான இடாசிசா நோங்ராங்கிறவங்க வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. மேகாலயா மாநிலத்தோட தலைநகர் எதுன்னு பார்த்தோம்னா சிலாங். தற்போதைய மேகாலயா முதல்வர் யாருன்னு பார்த்தோம்னா கான்ராட் சங்மா. மேகாலயா மாநிலத்தோட ஆளுநர் யாருன்னு பார்த்தோம்னா பாகு சவுகான். இது எக்ஸ்ட்ரா ஜிகே நான் வந்து கொடுத்துருக்கிறது. கரண்ட் அஃபேர் எதுன்னு பார்த்தோம்னா மேகாலயா மாநிலத்தில் முதல் பெண் டிஜிபியா அதாவது காவல்துறை தலைவராக மூத்த ஐபிஎஸ் அதிகாரியான இடாசிசா நோங்ராங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா யுனெஸ்கோவின் 2024ஆம் ஆண்டுக்கான உலக பிராந்திய நினைவு பட்டியலில் ராமசரித மானஸ் கதைகளோட கையெழுத்து பிரதியும் பஞ்சதந்திர கதைகளோட கையெழுத்து பிரதியும் உட்பட ஆசிய பசிபிக் பிராந்தியத்திலேருந்து 20 பொருட்கள் பட்டியலிடப்பட்டிருக்கா சொல்லியிருக்காங்க. யுனெஸ்கோவின் 2024ஆம் ஆண்டுக்கான உலக பிராந்திய நினைவு பட்டியலில் ராமசரித மானஸ் கதைகளின் கையெழுத்து பிரதி மற்றும் பஞ்சதந்திர கதைகளின் கையெழுத்து பிரதி இதெல்லாம் உட்பட ஆசிய பசிபிக் பிராந்தியத்திலேருந்து 20 பொருட்கள் வந்து பட்டியலிடப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சூரியகாந்த புயல். இஸ்ரோவோட ஆதித்யா L1ங்கிற விண்கலம் வந்து சூரியன்லேருந்து வெளிப்பட்ட காந்த புயல்களோட முக்கியமான தரவுகளை வந்து சேகரித்து தெரிவிச்சிருக்கு. சூரியனில் பார்த்தோம்னா AR-3664ங்கிற குறிப்பிட்ட பகுதியிலிருந்து வெளிப்பட்ட சூரியகாந்த புயல் வந்து பூமியில் வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு. இது குறித்தான எச்சரிக்கையை வந்து நாசா மற்றும் சர்வதேச விண்வெளி ஆய்வாளர்கள் வந்து எச்சரித்து இருந்ததாக சொல்லியிருக்காங்க. சூரியகாந்த புயல் பற்றின தரவுகளை சேகரித்த விண்கலம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா இஸ்ரோவோட ஆதித்யா L1ங்கிற விண்கலம். இந்த சூரியகாந்த புயல் வந்து சூரியனில் எந்த இடத்துலேருந்து வெளிப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சூரியனின் AR-3664ங்கிற குறிப்பிட்ட பகுதியிலேருந்து தான் வந்து இந்த சூரியகாந்த புயல் பூமியில் வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்திய ரிசர்வ் வங்கி வந்து வங்கி இல்லாத நிதி நிறுவனங்களுக்கு வந்து புதிய உத்தரவு வெளியிட்டிருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா வருமான வரி சட்டம் 1961 பிரிவு 269 SS விதியின்படி ஒரு நபர் வந்து 20,000க்கு மேல் கடனை வந்து பணமாக பெற முடியாது. அதனால வாடிக்கையாளர்களுக்கு வந்து ரூ. 20,000க்கு மேல் கடன் தொகையை ரொக்கமாக வழங்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கு ரிசர்வ் வங்கி.
ரிசர்வ் வங்கி வந்து வங்கி இல்லாத நிதி நிறுவனங்களுக்கு புதிய உத்தரவு என்ன கொடுத்துருக்குனாக்கா, ரூ. 20,000க்கு மேலே கடன் தொகையை வந்து ரொக்கமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு நான் ஏற்கனவே சொன்னது தான். ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1935. நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா 1949. ரிசர்வ் வங்கி ஆளுநர், தற்போதைய ரிசர்வ் வங்கி ஆளுநர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா சக்திகாந்த தாஸ். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, விசா இல்லா பயணத்திற்கான ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா இந்தியா, ரஷ்யா. விசா இல்லா பயணத்திற்கான ஒப்பந்தம் இந்தியா, ரஷ்யா. இந்தியா, ரஷ்யா இடையே பயணத்தை எளிதாக்க இரு நாடுகளிடையே விசா இல்லாமல் பயணம் மேற்கொள்வது குறித்த ஆலோசனை கூட்டம் வந்து ஜூன் மாதம் நடக்க இருக்கு. இதற்கான ஒப்பந்தம் வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ள முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஷா இல்லா பயணத்திற்கான ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்குன்னு பார்த்தோம்னா இந்தியா, ரஷ்யா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா, அங்கே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறதுனால, அதாவது கூட்டம் ரஷ்ஷாக இருக்கிறதுனால விசா இல்லாமலே பயணிக்கலாம் அப்படின்ட்டு ரஷ்யாவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். விசா இல்லா பயணத்திற்கான ஒப்பந்தம் இந்தியா மற்றும் ரஷ்யா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, இந்திய மசாலாக்களுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா நேபாளத்தில். எதனாலன்னு பார்த்தோம்னா, நச்சுத்தன்மை வந்து இருக்கிறதா அந்த மசாலாவில் கண்டுபிடிக்கப்பட்டு நேபாளத்தில் வந்து இறக்குமதி செய்யவோ விற்கிறதுக்கோ அங்கே வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூரில் தடை விதித்தாங்க. எந்தெந்த பொருட்களுக்குன்னு பார்த்தோம்னாக்கா எவரெஸ்ட், MDH இந்த 2 பொருளுக்கும் சிங்கப்பூர், ஹாங்காங் இந்த 2 நாட்டிலையும் தடை விதிச்சிருந்தாங்க. நேபாளத்தில் பார்த்தோம்னா மொத்தம் 4 பொருளுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அந்த MDHங்கிற நிறுவனத்தில் வந்து 3 பொருளுக்கும், எவரெஸ்ட் நிறுவனத்தில் வந்து 1 பொருளுக்கும் மொத்தம் 4 பொருளுக்கு நேபாளத்தில் தடை விதிச்சிருக்காங்க. இந்திய மசாலாக்களுக்கு வந்து இப்போ நேபாளத்தில் தடை விதிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து சிங்கப்பூர், ஹாங்காங் இங்கே வந்து தடை விதிச்சிருந்தாங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா, நேசிகா இந்திய மசாலாக்களுக்கும் தடை விதிக்கப்பட்ட நாடுகள் எதுன்னு பார்த்தோம்னா நேசிகா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா, நேங்கிறது நேபாளம், இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சபஹார் துறைமுக ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் வந்து எந்த இரு நாடுகளுக்கிடையே கையொப்பமாயிருக்குன்னு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் ஈரான். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியா வந்து ஈரான் நாட்டில் இருக்கிற சபஹார் துறைமுகத்தில் 10 ஆண்டுகளுக்கு அந்த துறைமுகத்தின் செயல்பாட்டு பணிகளை மேற்கொள்வதற்கான ஒப்பந்தம் தான் வந்து இந்த சபஹார் துறைமுகம். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா, சபஹார் துறைமுகம் ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கு இடையேன்னு பார்த்தோம்னாக்கா இந்தியா மற்றும் ஈரான். அதை நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரெண்டுமே வந்து ஐன்னு வரும். தமிழில் எடுத்துக்கிட்டோம்னா இன்னு வரும். சபஹார் துறைமுக ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கு இடையேன்னு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் ஈரான். இந்த ஒப்பந்தத்தின்படி ஈரான் நாட்டில் வந்து நம்ம இந்தியா வந்து சபஹார் துறைமுகத்தின் செயல்பாட்டு பணிகளை 10 ஆண்டுகள் மேற்கொள்ளும். இதுதான் வந்து சபஹார் துறைமுக ஒப்பந்தம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, இந்தியாவின் முதல் GST மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி சஞ்சய் குமார் மிஸ்ரா இவங்க வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் GST மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி சஞ்சய் குமார் மிஸ்ரா நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. தேங்க்யூ. வங்கிகளின் வளர்ச்சி, அதாவது பொதுத்துறை வங்கிகளுக்கிடையே அதிக வளர்ச்சி அடைந்ததாக மகாராஷ்டிரா வங்கியை சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரா வங்கி தான் முதலிடத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கடந்த நிதியாண்டில் மொத்த வணிகம் மற்றும் வைப்புத்தொகை வசூலின் அடிப்படையில் பொதுத்துறை வங்கிகளுக்கிடையே மகாராஷ்டிரா வங்கி அதிக வளர்ச்சி விகிதத்தை பதிவு செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பொதுத்துறை வங்கிகளுக்கிடையே அதிக வளர்ச்சி விகிதத்தை எந்த வங்கி அடைஞ்சிருக்க சொல்லியிருக்காங்கனாக்கா, மகாராஷ்டிரா வங்கி வந்து முதலிடத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, 2010க்கு அப்புறம் வழங்கப்பட்ட அனைத்து OBC சான்றிதழ்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. எங்கன்னு பார்த்தோம்னா மேற்கு வங்காளத்தில், அதாவது கொல்கத்தா நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இது விரிவாக பார்த்தோம்னாக்கா, மேற்கு வங்கத்தில் பார்த்தோம்னாக்கா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது சேவைகள் மற்றும் பதவிகளில் காலியிடங்கள் இடஒதுக்கீடு சட்டம் 2012 கீழ் பார்த்தோம்னாக்கா 42 பிரிவினருக்கு இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக
சேர்த்துருக்காங்க பட்டியலில். அது வந்து இப்போ வந்து சட்ட விரோதமானதுன்னு அறிவிச்சிருக்காங்க. அதன்படி மார்ச் 5, 2010லேருந்து மே 11, 2012 வரை அந்த 42 வகுப்புகளை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களால் வகைப்படுத்தும் மாநில அரசின் உத்தரவு வந்து சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த 42 பிரிவினருக்கும் வழங்கப்பட்ட அந்த சான்றிதழ் வந்து ரத்து செய்யப்படுறதா சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த உத்தரவையும் அத்தகைய வகைப்பாட்டை பரிந்துரைக்கும் வருங்கால விளைவுகளை கருத்தில் கொண்டு 42 பிரிவினருக்கு வழங்கப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்கான சான்றிதழ்கள் வந்து ரத்து செய்யப்படுறதா கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. ஓபிசி பிரிவினருக்கான சான்றிதழ்கள் வந்து எங்கே ரத்து செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா கொல்கத்தா நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. கொல்கத்தாங்கிறது பார்த்தோம்னா மேற்கு வங்காளத்தோட தலைநகர். மேற்கு வங்காளத்தின் முதல்வர் யாருன்னு பார்த்தோம்னா மம்தா பானர்ஜி. மேற்கு வங்காளத்தின் ஆளுநர் யாருன்னு பார்த்தோம்னா சிவி ஆனந்த போஸ். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா அதிக சம்பளம் வாங்கும் தொழில்நுட்ப சிஇஓ பட்டியலில் நம்ம இந்தியாவை சேர்ந்த, அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா நிகேஷ் அரோரா. அதிக சம்பளம் வாங்கும் தொழில்நுட்ப தலைமை நிர்வாக அதிகாரி, அதாவது சிஇஓ இந்த பட்டியலில் பார்த்தோம்னாக்கா இரண்டாவதாக நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த நிகேஷ் அரோரா வந்திருக்காங்க. இந்த பட்டியலில் ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தோம்னாக்கா பிராட்காம் சிஇஓவான ஹாக்டான் இவங்க தான் வந்திருக்காங்க. இரண்டாவது இடத்துல தான் நம்ம இந்திய வம்சாவளியை சார்ந்த பாலோ ஆல்டோ நெட்வொர்க் சிஇஓ நிகேஷ் அரோரா. அடுத்து மூன்றாவது இடத்துல பார்த்தோம்னா பிளாக் ஸ்டோன் குழுமம் சிஇஓ ஸ்டீஃபன் ஸ்வார்ட்ஸ்மேன். நான்காவது இடத்துல கிறிஸ்டோபர் வின்ஃப்ரே, இவங்க வந்து சார்ட்டர் கம்யூனிகேஷன் சிஇஓ. அடுத்து ஃபிஃப்த்தில் பார்த்தோம்னா ஃபிகோ சிஇஓ வில் லான்சிங். அடுத்து பார்த்தோம்னா விண்வெளிக்கு சுற்றுலா சென்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தோம்னா கோபிசந்த் தோட்டகுரா. விண்வெளிக்கு சுற்றுலா சென்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தோம்னா கோபிசந்த் தோட்டகுரா. இது பார்த்தோம்னாக்கா உலக பணக்காரர்கள் ஒருவரான அமேசான் நிறுவனத்தின் நிறுவனரான ஜெஃப் பெசோஸ் இருக்காங்கள்ல, அவங்க வந்து ப்ளூ ஆர்ஜின்ங்கிற ஒரு விண்வெளி சுற்றுலா நிறுவனத்தை 2000 வந்து ஆரம்பித்தாங்க. இந்த நிறுவனம் பார்த்தோம்னாக்கா அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சியாளரான ஆலன் ஷெப்பர்ட் அவங்க பேரில் தான் வந்து ஒரு பிரத்யேகமான விண்வெளி சுற்றுலா ராக்கெட்டை வடிவமைச்சது. எந்த பேர்லன்னு பார்த்தோம்னா நியூ ஷெப்பர்ட்ங்கிற ஒரு பிரத்யேக விண்வெளி சுற்றுலா ராக்கெட்டை தான் வந்து வடிவமைச்சிச்சு. இந்த ராக்கெட் வந்து மேம்படுத்தப்பட்டு நியூ ஷெப்பர்ட் NS-22ங்கிற ராக்கெட் வந்து விண்வெளி சுற்றுலாக்கு தயாராகி 6 பேர் கொண்ட குழுவுடன் விண்ணில் பறந்தது. அதில் ஒருத்தவங்க தான் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த கோபிசந்த் தோட்டகுரா. விண்வெளிக்கு சுற்றுலா சென்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தோம்னா கோபிசந்த் தோட்டகுரா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா காம்யா கார்த்திகேயன். இவங்க யாருன்னு பார்த்தோம்னா உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை இளம் வயதில் ஏறிய இந்திய வீரன்கிற பெருமையை வந்து இவங்க அடைஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு வயது பார்த்தோம்னா 16 வயது. காம்யா கார்த்திகேயன்கிறவங்க உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை இளம் வயதில் ஏறிய இந்திய வீரருங்கிற பெருமையை இவங்க அடைஞ்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்தியாவின் ரூபே சேவை வந்து மாலத்தீவில் அறிமுகம் செய்கிறாங்க. இந்தியாவின் ரூபே சேவை மாலத்தீவில் அறிமுகம் செய்யப்படுறதா அந்த நாட்டு பொருளாதார வளர்ச்சி அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா கருந்துளையிலிருந்து எக்ஸ் கதிர்கள் வெளியேற்றம், அதாவது விண்வெளியின் கருந்துளையிலிருந்து அதிக ஆற்றலுடன் கூடிய எக்ஸ் கதிர்கள் வந்து சீரற்ற நிலையில் வெளியேறதா இஸ்ரோவின் ஆஸ்ட்ரோசாட் விண்கலம் வந்து கண்டறிஞ்சிருந்திருக்கு. இந்த ஆஸ்ட்ரோசாட் விண்கலத்தை பற்றி பார்ப்போம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ சார்பில் வானியல் ஆய்வுக்காக தயாரிக்கப்பட்டதான் வந்து இந்த ஆஸ்ட்ரோசாட். இந்த ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோள் வந்து PSLV C-30 ராக்கெட் மூலம் 2015 செப்டம்பர் 28 வந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. விண்வெளியில் உள்ள புற ஊதா கதிர்கள், அங்கே பரவுற எக்ஸ்ரே கதிர்கள் இயக்கம், அப்புறம் நட்சத்திரங்களோட செயல்பாடுகள் இதெல்லாம் ஆய்வு செய்கிறதுக்காக தான் வந்து இந்த ஆஸ்ட்ரோசாட் வந்து அனுப்பப்பட்டது. சுமார் 8 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே வந்து படங்களை எடுத்து நமக்கு வழங்கிட்டு இருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா இந்தியாவுடன் அணுசக்தி ஒத்துழைப்பை விரிவுபடுத்த தயார்ன்ட்டு ரஷ்யா வந்து அறிவிச்சிருக்கு. இந்தியாவில் அதிக திறன் கொண்ட புதிய அணுமின் நிலையங்களை அமைப்பது உள்பட அணுசக்தி துறையில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த தயாராக இருப்பதா ரஷ்யா வந்து தெரிவிச்சிருக்கு. இந்தியாவுடன் அணுசக்தி ஒத்துழைப்பை விரிவுபடுத்த தயார்னு ரஷ்யா வந்து தெரிவிச்சிருக்கு.
அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா அனுஷ்யா சென்குப்தா. இவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா கேன்ஸ் பட விழாவில் சிறந்த நடிகைக்காக விருது பெற்றிருக்காங்க. இவங்க வந்து நம்ம இந்தியர். கேன்ஸ் பட விழாவில் சிறந்த நடிகைக்காக விருது பெற்ற முதல் இந்தியர் வந்து தான் அனுஷ்யா சென்குப்தா. இவங்க வந்து கொல்கத்தாவை சேர்ந்தவங்க. இவங்க நடிச்சிருந்த படம் பேர் பார்த்தோம்னா தி ஷேம்லெஸ்ங்கிற படத்தில் தான் வந்து இவங்க நடிச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த திரைப்படத்துக்காக கேன்ஸ் திரைப்பட விழாவில் இவங்களுக்கு வந்து சிறந்த நடிகைக்கான அன்சர்டன் ரெக்கார்டுங்கிற விருது தான் இவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த தி ஷேம்லெஸ்ங்கிற படத்தை வந்து பல்கேரிய திரைப்பட தயாரிப்பாளரான கான்ஸ்டாண்டின் போஜனோவ் இவங்க தான் வந்து இயக்கியிருக்காங்க. இவங்க இந்த அனுஷ்யா குப்தா தான் வந்து முதல் இந்தியர், இந்த விருதை பெற முதல் இந்தியர். கேன்ஸ் விழாவில் சிறந்த நடிகைக்காக விருது பெற முதல் இந்தியர். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா வெப்ப அலை காரணமாக மகாராஷ்டிராவில் வந்து 144 தடை உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. 144 போட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் அகோலா நகரில். மகாராஷ்டிராவின் அகோலா நகரில் 45 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அங்கே பதிவானதுனால அங்கே வந்து 144 தடை போட்டிருந்துருக்காங்க. மகாராஷ்டிராவின் அகோலா நகரில். மகாராஷ்டிராவின் தலைநகர் பார்த்தோம்னா மும்பை. மகாராஷ்டிராவின் முதல்வர் வந்து ஏக்நாத் சிண்டே. ஆளுநர் வந்து ரமேஷ் பைஸ். இதில் ரொம்ப முக்கியமானது என்ன கண்டஃபேர்னு பார்த்தோம்னா அந்த கேன்ஸ் பட விழாவில் சிறந்த நடிகைக்கான விருது பெற்றவங்க தான் அனுஷ்யா குப்தா. அவங்க இந்த விருதை பெற்றதன் மூலம் முதல் இந்தியர், அதாவது கேன்ஸ் பட விழாவில் சிறந்த நடிகைக்காக விருது பெற முதல் இந்தியருங்கிற பெருமையை வந்து இவங்க அனுஷ்யா சென்குப்தா பெற்றிருக்காங்க. தேங்க்யூ. ராணுவ தலைமை தளபதி. இந்திய ராணுவ தலைமை தளபதி யாருன்னு பார்த்தோம்னாக்கா ஜெனரல் மனோஜ் பாண்டே. இவங்களுடைய பதவி காலத்தை வந்து இப்போ 1 மாதம் மேலும் நீட்டிச்சிருக்கு மத்திய அரசு. எப்போ வரைக்கும்னு பார்த்தோம்னா 2024 ஜூன் 30 வரை இவங்களுடைய பதவி காலத்தை நீட்டிச்சிருக்காங்க. இந்திய ராணுவ தலைமை தளபதி யாருன்னு பார்த்தோம்னா ஜெனரல் மனோஜ் பாண்டே. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா தாய்ப்பாலை விற்பனை செய்யக்கூடாது, தாய்ப்பாலை வந்து விற்கிறதுக்கு அனுமதி வழங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2006. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2006 படி நம் நாட்டில் மனித பாலை பதப்படுத்தவோ விற்கவோ அனுமதி வழங்க முடியாது என்று FSSAI இது வந்து அறிவிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் ஃப்ரான்ஸுக்கிட்டே, நம்ம இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கு இடையே இந்த ஆண்டு இறுதிக்குள்ள நடக்க இருக்கு. ஃப்ரான்ஸுக்கிட்டேருந்து 26 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக இருக்கு. ஏற்கனவே பார்த்தோம்னா 36 ரஃபேல் போர் விமானங்கள் வந்து நம்ம ஃப்ரான்ஸ்கிட்டேருந்து தான் வாங்கியிருக்கோம். இருந்தாலும் மேலும் கடற்படைக்கு வந்து வலு சேர்க்கும் விதமாக 26 ரஃபேல் 26 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக இருக்குது இந்த ஆண்டு இறுதிக்குள். ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவதற்கு எந்த நாட்டோட ஒப்பந்தம் செய்ய இருக்கோன்னு பார்த்தோம்னாக்கா ஃப்ரான்ஸோட. ஏற்கனவே நம்ம வந்து ரஃபேல் விமானங்கள் வாங்கியிருக்கோம். இருந்தாலும் இப்போ மறுபடியும் 26 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கிறதுக்கு ஒப்பந்தம் செய்ய இருக்கிறது வந்து யாரோடன்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸோட. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள் வரும். ஜூன் 3ஆம் தேதி, இன்றைக்கி தான் ஜூன் 3. ஜூன் 3ஆம் தேதி பார்த்தோம்னாக்கா புதன், செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இது 6ம் பார்த்தோம்னாக்கா இந்த 6 கிரகங்களையும் நம்ம வந்து ஒரே நேர்கோட்டில் காண முடியணும். இதில் யுரேனஸ், நெப்டியூன், புதன் இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் தூரமாக இருக்கும். அதனால் இதை வந்து பைனாக்குலர் மூலம் தெளிவாக காணலாம் அப்படின்னு வானியல் ஆய்வாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ருத்ரா M2 ஏவுகணை. ஆகாயத்திலிருந்து பூமியில் உள்ள இலக்குகளை தாக்கும் ருத்ரா ஏவுகணையை வந்து DRDO வெற்றிகரமாக பரிசோதனை செஞ்சுருக்கு. ஒடிசா கடற்கரை பகுதியில் Su-30 போர் விமானத்திலிருந்து பூமியை நோக்கி செலுத்தப்பட்ட இந்த ஏவுகணை வந்து நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை துல்லியமாக தாக்கியிருக்கு. இந்த ஏவுகணை பார்த்தோம்னா உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட திட உந்து சக்தி கொண்ட ஏவுகணை. இது பல்வேறு வகையான எதிரிகளின் இலக்குகளை அழிப்பதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு.
அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா உலகின் செல்வாக்கு மிக்க நிறுவனங்கள் பட்டியலில் ரிலையன்ஸ் நிறுவனம், டாடா குழுமம், சீரம் இன்ஸ்டிடியூட் இதெல்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு. சர்வதேச டைம் பத்திரிகை வெளியிட்ட 2024ஆம் ஆண்டுக்கான உலகின் மிகவும் செல்வாக்கு மிக்க 100 நிறுவனங்கள் பட்டியலில் நம்ம இந்தியாவைச் சேர்ந்த இந்திய தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம், அப்புறம் டாடா குழுமம் இடம்பெற்றிருக்கு. இதோட இன்னொன்று தடுப்பூசி நிறுவனமான சீரம் இன்ஸ்டிடியூட்டும் இடம்பெற்றிருக்கு. உலகின் செல்வாக்குமிக்க நிறுவனங்கள் பட்டியலில் ரிலையன்ஸ் நிறுவனம், டாடா குழுமம், சீரம் இன்ஸ்டிடியூட் இது 3 இடம்பெற்றிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா அக்னிபான் ராக்கெட் இது வந்து ரொம்ப முக்கியமானது. நாட்டின் முதல் தனியார் ராக்கெட். இந்த அக்னிபான் ராக்கெட்டுங்கிறது நாட்டின் முதல் தனியார் ராக்கெட்டு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ வந்து நாட்டின் முதல் தனியார் ராக்கெட்டை வந்து இப்போ வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருக்கு. தனியார் ராக்கெட் பேர் தான் வந்து அக்னிபான். அதை வந்து இப்போ வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருக்கு. கடந்த 2017 பார்த்தோம்னாக்கா சென்னை ஐஐடியை சேர்ந்த 2 இன்ஜினியர்களால் துவங்கப்பட்டது தான் அக்னிகூல் காஸ்மோஸ்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம். தனியார் நிறுவனம் தான் வந்து இந்த அக்னிபான் ராக்கெட்டை வந்து தயாரிச்சிருக்கு. இந்தியாவிலேயே முதல் முறையாக சிங்கிள் பீஸ் 3D பிரிண்டட் செமி கிரையோஜெனிக் ராக்கெட்டை உருவாக்கியிருக்கு. இந்த அக்னிபான்ங்கிற ராக்கெட்டை உருவாக்குன தனியார் நிறுவனம் எதுன்னு பார்த்தோம்னா அக்னிகூல் காஸ்மோஸ் தனியார் நிறுவனம். அடுத்து பார்த்தோம்னா இது உள்நாட்டு உற்பத்தியில் தயாரான 3D பிரிண்டட் செமி கிரையோஜெனிக் இன்ஜின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ராக்கெட்டு. இது பார்த்தோம்னாக்கா 300 கிலோ எடையுடன் 2 அடுக்கு ஏவுதல் திறன் கொண்ட இந்த ராக்கெட் வந்து 700 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கக்கூடியது. திரவ மற்றும் வாயு எரிபொருளை கொண்டு செமி கிரையோஜெனிக் என்ஜின் மூலம் இந்த ராக்கெட் வந்து இயங்குது. இது பார்த்தோம்னா ஆந்திரா ஸ்ரீஹரிகோட்டாவில் இஸ்ரோ ஏவுதளத்திலிருந்து இந்த ராக்கெட்டை வந்து வெற்றிகரமாக இஸ்ரோ வந்து செலுத்தியிருக்கு. நாட்டின் முதல் தனியார் ராக்கெட் பேர் என்னன்னு பார்த்தோம்னா அக்னிபான். இதை எந்த தனியார் நிறுவனம் தயாரிச்சிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா அக்னிகூல் காஸ்மோஸ்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா இந்தியாவுடன் வளரும் இராணுவ ஒத்துழைப்பு. என்னன்னாக்கா இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான இராணுவ ஒத்துழைப்பு வந்து வளர்ந்து வர்றதா அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறை வந்து தெரிவிச்சிருக்கு. இந்தியாவுடன் வளரும் இராணுவ ஒத்துழைப்பு, அதாவது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான இராணுவ ஒத்துழைப்பு வந்து வளர்ந்து வருது அப்படின்ட்டு அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறை வந்து தெரிவிச்சிருக்கு. தேங்க்யூ.